நியூக்ளியர் பவர் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் இந்த வேக்கன்சி வந்து வெளிக்கிட்டு இருக்காங்க. அதில் உள்ள வேக்கன்சி டீட்டெயில் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து 2025 இந்த இயரில் உள்ள வேக்கன்சி. கேட் வந்து 2023, 2024, 25 இந்த இயரில் உள்ளவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங்காண்டி ஆள் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் எலிஜிபிள் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. 10/4/2025 அன்றைக்கி வேக்கன்சி வந்து வெளியிட்டாச்சு. இன்னும் நமக்கு டைம் வந்து 30/4/2025 வர டைம் இருக்குது. கரண்ட் வேக்கன்சிஸ் வந்து மொத்தம் 157 யூஆர் கேட்டகரியில், இடபிள்யூஎஸில் 39, எஸ்சியில் ஒரு 59, எஸ்டியில் ஒரு 30 வேக்கன்சி அண்ட் ஓபிசியில் வந்து 107 வேக்கன்சி, மொத்தம் 392 வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க. பேக்லாக் வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு எஸ்சியில் 2 வேக்கன்சியும், எஸ்டியில் 2 வேக்கன்சியும், ஓபிசியில் 4 வேக்கன்சி, டோட்டலாக ஒரு 8 வேக்கன்சி. மொத்தம் நமக்கு வந்து 400 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து மெக்கானிக்கலில் இருந்து சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கலில் வந்து யூஆரில் ஒரு 58 வேக்கன்சி, இடபிள்யூஎஸில் 15 வேக்கன்சி, எஸ்சியில் 23 அண்ட் எஸ்டியில் 12 வேக்கன்சி. அதாவது இந்த 400 வேக்கன்சியுமே எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு 23 வேக்கன்சி யூஆரில், இடபிள்யூஎஸில் 6 அண்ட் எஸ்சியில் 9, எஸ்டியில் வந்து 5, ஓபிசியில் வந்து ஒரு 17 வேக்கன்சி, டோட்டலாக 60 வேக்கன்சி. அதாவது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு டைம் நீங்களே டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டிசபிலிட்டி கேட்டகரி, அதாவது என்ன இருக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ இருக்கணும், என்ன வேக்கன்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுதான் ஸ்டார்டிங் டேட்டு, எண்டிங் டேட்டு, அப்ளிகேஷன் வெளியிட்ட டேட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு எண்டிங் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து உங்களுக்கு 500 ரூபா இருக்கும். மேல் கேண்டிடேட்டு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை பொறுத்த வரைக்கும் பிஇ, பிடெக், பிஎஸ்சி 5 இயர்ஸ் வந்து இன்டகிரேட்டட் எம்டெக் வித் எ மினிமம் 60% மார்க். 60% மார்க் உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே குவாலிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில் தான். மெக்கானிக்கலில் என்ன இருக்கணும், கெமிக்கலில் என்ன இருக்கணும், எலக்ட்ரிக்கலில் என்ன இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தந்த குவாலிஃபிகேஷனில் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இடபிள்யூஎஸ் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 26 இருக்கணும். 30/4/1999 பிறந்தவங்களாக இருக்கணும். அதுக்கு அடுத்து பிறந்தவங்களாக இருக்கக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு கேட்டகரிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டைம் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 இயர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் மந்த்லி உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து 74,000 இருக்கும். ஒன் டைம் புக் அலோவன்ஸ் வந்து 30,000 ரூபாய் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பே ஆன் அப்பாயின்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டில் தான் உங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங்கில் பே லெவல் 10 உங்களுக்கு வந்து சேல்ரி இருக்கும் 56,100. அதுக்கப்புறம் வந்துட்டு 53% வந்து பே இன் தி மேட்ரிக்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1/7/2024 படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அலவன்ஸ் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்குது, லீஸ்டு அக்காமடேஷன் ஃபெசிலிட்டி இருக்குது, சைட் லொக்கேஷன் அலவன்ஸ் இருக்குது, ப்ரொஃபஷ்னல் அப்டேட் அலவன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து எம்ப்ளாய்க்கான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு நிறைய அலவன்ஸ்லாம் இருக்குது. லீவ் ட்ராவல் அலவன்ஸ் இருக்குது, லீவ் என்ஹான்ஸ்டு இருக்குது. இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க.
செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லோன் அண்ட் அட்வான்சஸ், லோன் ஃபெசிலிட்டிஸ் முதற்கொண்டு உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுறப்ப என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட்டு, குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மார்க் ஷீட் இருக்கணும், ஃபைனல் டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கணும், அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் இருக்கும். இதில் இதுதான் சாய்ஸ், உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு எதில் எழுதணும்னு தோணுதோ நீங்கள் அதில் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஜாப் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.